10th standard maths first midterm test previous various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது சிவகங்கை district question paper part C. Question number 13. I am J Kumar. Represent the given relation by an arrow diagram, graph, a set of roster form wherever possible. So ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க R is equal to x comma y such that x is equal to 2y. So x is equal to 2 comma 3 comma 4 comma 5. So y is equal to 1 comma 2 comma 3 comma 4. இப்போ ரிலேஷன் என்னன்னா x is equal to 2y. அப்போ therefore y is equal to என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம், x by 2. ஓகே, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ when x is equal to 2ன்னு எடுத்துக்கங்க. ஓகே, y is equal to என்ன வரும் பாருங்கள், 2 by 2 is equal to 1. y வந்து 1ல் இருக்குது பார்த்தீங்களா, ரைட். இப்போ x is equal to 3 எடுத்துக்கங்க. y is equal to என்ன வரும், 3 by 2 which is equal to 1.5. இது yல கிடையவே கிடையாதுங்க பாருங்கள். இதே போல் x is equal to 4 எடுத்துக்கங்க. அப்போ y is equal to என்ன வரும், 4 by 2 is equal to 2. ஸோ yல இருக்குது பார்த்தீங்களா. அப்போ x is equal to 5 போடுங்க, y is equal to 5 by 2. அப்போ 2.5. அப்போ இது yல கிடையவே கிடையாது. அப்போ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ x is equal to 2 இருக்கும்போது y is equal to 1, x is equal to 4 இருக்கும்போது y is equal to 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராத்தில் வந்து கவனிங்களேன். ஓகே, இது x, இது y. ஓகேவா, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இது x, இது y. ஓகே, இப்போ பாருங்களேன், இது 2, ஓகே, 3, 4, 5. ஸோ ஒயில் என்ன இருக்குது பாருங்கள், 1, 2. அப்போ இதுவும் மேட்ச் பண்ணணும். ஓகேவா, பாருங்கள், இது டொமைன், இது கோடொமைன். ஓகே, நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இது y, இது x. இப்போ கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் யார் யார் எடுப்பீங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6. இங்கே 1, 2, 3, 4. ஸோ 2ல் யார் இருக்காங்க, 1. ஓகேவா, அதுக்கப்புறம் 4ல் பாருங்கள் என்ன இருக்காங்க பாருங்கள், 2. 4ல் வந்து இந்த பார்த்தீங்களா 2. ஸோ இதுக்கப்புறம் இது நீங்கள் ஜாயின் பண்ணணும் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும் 2, 1. ஸோ 4, 2. இதுதான் கிராஃப். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது ராஜா, பாருங்களேன். R is equal to ரோஸ்டர் ஃபார்மில். ஸோ 2, 1, 4, 2. அவ்வளோதான். ஸோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டோன்னா 40 மார்க்ஸ் மேலே அவுட் ஆஃப் 50க்கு வாங்க முடியும். இதே போல் செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வர மிட் டேர்மு, ஆஃப் இயர்லி, ரிவிஷன், போர்டு, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 10 வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்துட்டோன்னா யூ வில் கெட் மோர் தேன் 90% ஆஃப் த மார்க்ஸ் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.